அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. இப்போ நகரமயமாக்கப்பட்ட பகுதிகள் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபுல்லா அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டியிருக்கிறாங்க. குட்டி குட்டியா வீடு, புறா கூண்டு மாதிரி. ஆனா உள்ள போனா நல்ல லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கை அமைப்பு அங்க இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுல இந்த வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கக்கூடிய அந்த ஒரு போட்டியும் இதுல உருவாயிருக்கு. அது ஒரு ட்ரெண்ட் மாரி. எல்லாரும் இப்போ பலவிதமான வளர்ப்பு பிராணிகளை வளர்க்குறாங்க. நாய் வளர்க்குறாங்க, பூனை வளர்க்குறாங்க, பல பறவைகள் வளர்க்குறாங்க, மீன்கள் எல்லாமே கலர் கலரா டிசைனா இருக்கு. அதுவும் இது வரைக்கும் பார்க்காத பலவிதமான டிசைன்லாம் கொண்டு வர்றாங்க எல்லாத்துலயும். நாய்களும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ரொம்ப அழகா, சின்னதா, இல்லைன்னா நல்லா பெருசா, எல்லா விதத்திலயும் இப்ப நாய்கள் வர்றத நம்ம பாக்குறோம். கையடக்கமா கூட வந்துரும் போல் இருக்கு. ஹைபிரிட்லயும் கொண்டு வர்றாங்க, அப்புறம் இந்த லேப்லயும் வச்சு அதை டிசைன் பண்ணி கொண்டு வர்றாங்க. இந்த நாய் வளர்க்கக்கூடிய அந்த மோகம் இப்ப மக்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. முந்தியெல்லாம் ஒரு நாய் வளர்ப்பாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதிகமான நாய்கள் வளர்க்க துவங்கி இருக்கிறாங்க. குறைஞ்சது 2 இல்ல 3 நாய் வரைக்கும் இப்ப வர்றாங்க. விதவிதமா இருக்கு. யாரும் ஒரே விதமான நாயையும் வச்சுக்கிறது இல்ல. அப்ப இந்த அளவுக்கு நாய் மேல அதிகமான ஒரு பித்து மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கு. முஸ்லிம்களுக்கும் இதுல ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் நாய்களை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வளர்க்குறாங்க. ஆனா சில முஸ்லிம்களுக்கு ஆசை இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு. நாய்கள் வாங்கலாமா, வளர்க்கலாமா, அது எப்படி நம்ம மார்க்கம் அனுமதிக்குதா, இது மாதிரியான ஒரு டவுட்லாம் இருக்கு. பெரும்பாலான முஸ்லிம்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது ஹராமான ஒரு விஷயம், அதை நம்ம வளர்க்க கூடாது அப்படின்ட்டு தான் இருக்குது. அவர்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. அப்போ உண்மையிலேயே நாய் நம்ம வளர்க்க கூடாதா அப்படின்னு சொன்னா, இப்போ குரான்ல நம்ம பார்க்கும் பொழுது நாய்களை பத்தி 2 இடத்துல வருது. ஒண்ணு அந்த குகைவாசிகள், இந்த 18வது அத்தியாயத்துல அந்த காஃப் சூரால குகைவாசிகள் 300 வருடம் அந்த குகையில தூங்கும் பொழுது, அந்த 300 வருடம் அந்த நாயும் அவங்களுக்காக பாதுகாவலா இருந்து அந்த அவங்களுக்கு சேவை செஞ்சிருக்கு. அவங்க வளர்த்த நாய் அவங்க கூடவே வந்திருக்கு அந்த குகையில அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த குரான்ல இறைவன் சொல்றத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, நீங்க நாய்களை வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க அதுக்கு வேட்டைக்கு பயிற்சி கொடுங்க. அது என்ன போய் புடிச்சுக்கிட்டு வருதோ அதை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குற ஒரு விஷயத்த பாக்குறோம். இப்போ பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நாய் முழுமையாக தடை செய்யப்பட்டது. இப்போ குரான்ல சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை வச்சு நாம பார்க்கும் பொழுது, பொதுவா நம்மளுடைய ஒரு எண்ண ஓட்டத்துக்கும் குரான்ல சொல்லப்பட்ட இந்த விஷயத்துக்கும் இடையில ஒரு முரண்பாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம அதை எப்படி புரிஞ்சு கொள்றது? குரான் இங்க நமக்கு என்ன சொல்லுது, மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாயை பத்தி என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயை வளர்ப்பதை உற்சாகப்படுத்தவில்லை, ஊக்கப்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனா, அவர்களுடைய வீட்டுக்கு வெளியில இருந்த ஒரு நாய் 2 நாள் அவருடைய வீட்டுக்கு வெளியில இருந்த நாயையே அங்கிருந்து அவர் துரத்தி தான் விட்டுருக்காரு. மற்றவங்களுக்கும் அப்படிதான் அவர் அறிவுறுத்தி இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, இறைவனுடைய அருளை தாங்கி வரக்கூடிய வானவர்கள் அந்த நாய்களுடைய கண்களுக்கு தெரியும் பொழுது அது அவங்கள பார்த்து கொலைக்கும். அந்த சத்தம் வானவர்களுக்கு பிடிக்காது, அவங்க திரும்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆகையினால இறை தூதர் அவர்கள் அந்த நாயை வளர்க்கறதுல மிக நிச்சயமா யாரையும் ஊக்கப்படுத்தல. இப்ப இறை தூதருக்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அவருக்கு வர வேண்டிய செய்திகள் இருக்கு பாருங்க, இறை செய்தி வஹீன்னு சொல்றோம் இல்லையா, அது வரல. வானவர்கள் அவரை சந்திக்க வரல 2 நாளா. என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் அவருடைய வீட்டுக்கு வெளியில அந்த நாய் இருந்ததை அவர் கவனிக்கிறாரு. அப்போ தன்னுடைய மனைவி கிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, இல்ல அது உணவு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்து பாக்குறதுக்கு, அது சாப்பாடு போட்டோம் அது இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்ல அது இங்க இருக்க வேண்டாம், அது நாய் இருந்தது அப்படின்னா வானவர்கள் வரமாட்டாங்க, அது குலைக்கிற சத்தம் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு எச்சரிச்சதை நம்ம பாக்குறோம். ஆகையினால இறை தூதர் மிக நிச்சயமாக நாய் வளர்ப்பதை ஊக்கப்படுத்தவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனா இறைவன் குரான்ல சொல்லும் பொழுது, அந்த நாய்களுக்கு நீங்க பயிற்சி கொடுங்க, நீங்க நாய் வளர்த்தீங்கன்னா அதுக்கு பயிற்சி கொடுங்க, அது பிடிச்சிட்டு வர்றத நீங்க இறைவனுடைய பெயரை சொல்லி சாப்பிடுங்க அப்படின்னு இறைவன் சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸிலிருந்து நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி, நாய்ங்கிறது நாம செல்ல பிராணியாக வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதை நான் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுக்கு தான் அதை நான் வாங்குறேன் அப்படின்னா மிக நிச்சயமா மார்க்கம் அதுக்கு அனுமதிக்கல. அப்ப எதுக்காக அந்த நாய் வளர்ப்பை மார்க்கம் அனுமதிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நம்மளுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக, தோட்டம் துறவுகளை
பாதுகாப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாக்க, இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறாங்க, யார் நாய் வைத்திருக்கிறாரோ அவருடைய நன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கீரத் அளவு குறைக்கப்படும். பிராணிகளை வேட்டையாடும் நாயையும் கால்நடைகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்கும் நாயையும் தவிர அப்படின்னு இறைத்தூதர் அவர்கள் சொல்றாங்க. இப்ப இதுல நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் நாய் வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய நன்மையில இருந்து தினம் தினம் ஒரு கீரத்தளவு குறைக்கப்படும். இது எவ்வளவு அப்படின்னா 213 மில்லிகிராம் அப்படின்னு அறிஞர்கள் கணக்கிடுறாங்க. அந்த காலத்து அந்த வெயிட் கணக்குப்படி வச்சு அவங்க சொல்றாங்க 213 கிராம் நன்மைகள் குறைக்கப்படும் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு முஸ்லீமுக்கு பேரிழப்பு தான். ஆனா கவலைப்பட வேண்டியதில்லை. இறைத்தூதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க நாய் வச்சிருந்தா இது மாதிரியான ஒரு இழப்பு உங்களுக்கு ஏற்படும். ஆனா நீங்க பிராணிகளை வேட்டையாடுறதுக்கும் கால்நடைகளையும் விவசாயத்தையும் பாதுகாக்கிறதுக்கும் வைத்திருந்தால் அப்படி ஆகாது. ஏன்னா அது உங்களுடைய பாதுகாப்புக்காக வேற வழி இல்லாம கண்டிப்பா நிர்பந்தம் காரணமா வளர்க்குறீங்க. உங்களுடைய வயல்கள்ல மற்ற பிராணிகள் நாசம் பண்ணுது அப்படின்னா அதை வேட்டையாடுறதுக்கு நாய் வளர்க்குறீங்க, தப்பு இல்லை. உங்களுடைய தோட்டங்களை நீங்க சுத்தி சுத்தி ஒவ்வொரு முறையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ நாய்களை வளர்க்குறீங்க அப்படின்னா மிக நிச்சயமாக தவறு கிடையாது அப்படின்னு தான் இறைத்தூதர் இது மூலியமாக நமக்கு சொல்லுகிறார். அப்ப இது மூலியமாக நமக்கு அந்த கீராத் அளவான நன்மைகள் குறையாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இதுல இருந்து அவ்வளவு தெளிவா தெரிஞ்சு கொள்ளுகிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம மறுபடியும் சொல்றோம், ஒரு செல்ல பிராணியாக நாயை வளர்ப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் நமக்கு கிடையாது. இதுல நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நாய் நாம பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள்ல வாய் வைத்தாலோ நம்முடைய உணவை சாப்பிட்டு விட்டாலோ அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இறைத்தூதர் அவர்கள் மிக அழகா சொல்றத நம்ம பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய வீட்டில் நாய் இருந்தால் பாத்திரங்களில் நாய் வாய் வைப்பதற்கும் பாத்திரங்கள் அசுத்தம் அடைவதற்கும் அது வழிவகுக்கும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவருடைய பாத்திரத்திலாவது நாய் வாய் வைத்து விட்டால் அதனை 7 முறை கழுவுங்கள், முதல் தடவை மண்ணால் சுத்தம் செய்யுங்கள் அப்படின்னு இறைத்தூதர் அவர்கள் சொல்றாங்க. அதனால நாய் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை பராமரிக்கிறத விடவும் நாம நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க. ஏன்னா நாய்க்கு எப்ப எந்த வியாதி இருக்குங்கிறதும் நமக்கு தெரியாது. குறிப்பா அந்த ராபிஸ் மாதிரியான அந்த ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமான ஒரு ஒரு வியாதியை நமக்கு உருவாக்கும். இது உயிரையே நம்ம கிட்ட இருந்து பறிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போகும். ஆகையினால இந்த நாய் வாய் வைத்த பாத்திரத்தை இறைத்தூதர் அவர்கள் 7 முறை கழுவுங்கன்றாங்க. முதல் முறை மண்ணை போட்டு கழுவுங்க, அதுக்கப்புறம் நீங்க இன்னும் 7 முறை என்னெல்லாம் போட்டு கழுவணுமோ எல்லாத்தையும் போட்டு கழுவுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நாயை பராமரிக்கும் பொழுது அதையும் நாம சரியா பராமரிக்கணும், நம்மையும் சரியா பராமரித்துக் கொள்ளணும், நம்மளுடைய வீட்டையும் சுத்தபத்தமா வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு இறைத்தூதர் அவர்கள் அவ்வளவு தெளிவா சொல்றதையும் நம்ம பார்க்க முடியும். அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நாயை வளர்த்தோம்னு சொன்னாக்கா வானவர்கள் வரமாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா அதுக்காக நாய் ஒரு பாவப்பட்ட மிருகம் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அதுவும் இறைவனுடைய படைப்பு தான். அதோடைய போக்குல அதை நாம விட்டுறணுமே தவிர, நமக்கு தேவைன்னா அதை பயன்படுத்திக்கலாமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம தடவி கொடுக்கறதுக்கு வளர்க்கறதுக்கு தான் இறைவன் அதை தடை செஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அதே சமயம் அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கு, ஒரு தெருநாய்க்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது உதவுவதற்கு எந்த விதமான தடையும் மார்க்கத்தில் கிடையாது. இப்போ ரோட்ல ஒரு நாய் போயிட்டே இருக்கும்போது யாரோ அதை இடிச்சுட்டு போயிட்டாங்க, அதை கால்நடை மருத்துவத்துல சேர்த்து அதை சரி பண்ணலாம் தாராளமா. இதுக்கு மார்க்கத்துல முழுமையான அனுமதி உண்டு. ஏன்னா இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, சில முஸ்லிம்கள் என்ன பண்றாங்கன்னா அதை தொடர்றதுக்கு கூட தயங்குறாங்க. ஐயோ அது மார்க்கத்துல தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை வருது. ஆனா இறைத்தூதர் காலத்திலேயே நடந்த அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புகாரி ஹதீஸ்ல வருது, நபி அவர்கள் தமது தோழர்களுக்கு கூறினார்கள், ஒரு மனிதர் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது கடினமான தாகத்தால் தவித்த நாய் ஒன்று ஈர மண்ணை நக்கி கொண்டிருப்பதை பார்த்தார். எனக்கு ஏற்பட்டதை போன்ற அதே தாகம் இந்த நாய்க்கும் ஏற்பட்டுள்ளது போலும் என்று கூறிக்கொண்டார். பிறகு கிணற்றில் இறங்கி தமது காலுறையை தண்ணீரால் நிரப்பி அந்த நாய்க்கு புகட்டினார். அவருடைய அந்த நற்செயலை அல்லாஹ் அங்கீகரித்து அவருக்கு மன்னிப்பளித்தான். இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த செய்தி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது தாகத்தோட இருந்த ஒரு நாய் அந்த ஈர தரையை நக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க.
அப்ப அந்த மனிதர் அந்த பக்கமா ஒருத்தர் வர்றாரு, அவருக்கும் தாகமா இருக்கு, அங்க பக்கத்துல கிணறு இருக்கு, அவர் நாயையும் பாக்குறாரு, நாய்க்கும் தாகமா இருக்கு, நமக்கும் தாகமா இருக்கு. அந்த கிணத்துல இருந்து நீரை பருகுன அந்த மனிதர் அதுக்கப்புறம் தன்னுடைய காலுறையினால அந்த நாய்க்கு அந்த தண்ணியை எடுத்து பிழிஞ்சி அந்த தண்ணி தாகத்தை தீர்த்தாரு. இதை இறை தூதர் அவர்கள் பார்த்து மகிழ்ந்தாரு. அல்லாவும் அந்த செயலை பார்த்து அங்கீகரிச்சு அந்த மனிதருக்கு மன்னிப்பே கொடுத்திருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இந்த ஹதீஸ்ல இருந்து பாக்குறோம். ஆகையினால நாய் ஒரு பாவப்பட்ட உயிரினம் எல்லாம் இல்லை, அதுவும் இறைவனுடைய படைப்பு தான். அதற்கு இறைவனுடைய அங்கீகாரம் உண்டு. அந்த நாயை நாம செல்லப்பிராணியா வளர்க்கறதுக்குத்தான் தடையே தவிர பாதுகாப்புக்காக வளர்க்கும் பொழுது நம்மளுடைய நன்மைகள் எதுவும் குறையாது. செல்லப்பிராணியாக வளர்த்தால் தினம் ஒரு கீராத் அளவு நன்மைகள் குறையும். அதே சமயம் ஒரு நாய்க்கு ஒரு வியாதி இல்லை எதுவும் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நாய்க்கு உதவுவதில் மிக நிச்சயமா மார்க்கம் தடை செய்யல. இன்னும் சொல்ல போனா அந்த நாய்க்கு நாம உதவுவதன் மூலம் நமக்கு இறைவன் நன்மையைத்தான் கொடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.